Hello students, today we are going to see a memory poem titled Life by Henry Van Dyke, an American poet. This poem comes under sonnet. It has 14 lines. Let me read the poem once for you. Life. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, I adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஆன்சரோட மீனிங் பார்க்கலாம். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைன் மீனிங் பார்க்கலாம். லைஃப்னா வாழ்க்கை, மீன்றது பொயட் ஹென்றி வேன் டைக்கை குறிக்கும். ஃபார்வர்ட் ஃபேஸ்னா நேர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட பார்வையுடனும் தயக்கமற்ற ஆன்மாவுடனும் என்னை வாழ விடுங்கள் என்று பொயட் கேட்கிறார். அடுத்த ரெண்டு லைன் பார்க்கலாம். நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning for the things that disappear in the dim past. ஹரினா வேகமாக, அவசரமாக. மோர்னிங் துக்கப்படுவது, வருத்தப்படுவது. டிஸப்பியர் மறைந்து போதல். கோல் குறிக்கோள். அவசரப்படாமலும் குறிக்கோளிலிருந்து விலகாமலும் கடந்த காலத்தில் நம்மிடமிருந்து போனவற்றிற்காக துக்கப்படாமலும் இருக்க வேண்டும் என்று பொயட் கூறுகிறார். அடுத்து இருக்கிற மீதி லைன்ஸை பார்க்கலாம். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஃபியூச்சர்னா எதிர்காலம், வெயில்ஸ்னா முகத்திரை, ஃபியர் பயம், ஹோல் முழுமையான, டோல் கொடுப்பது அல்லது வரி, யூத் இளமை, ஏஜ் முதுமை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் இல்லாமல் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் என்ற எண்ணத்துடன் பயணித்தால் இளமையிலும் முதுமையிலும் பயணம் மகிழ்ச்சியை தரும். இதில் 6th லைன் பாருங்க. ஃபியூச்சர் வெயில்ஸ்ன்ற வார்த்தை இருக்கு. எதிர்காலம் மறைத்து வைத்திருக்கும். எதிர்காலம் மறைச்சதை வைக்குமா? மனிதர்கள் தான் மறைச்சு வைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. எதிர்காலம் அதை செய்யாது. ஃபியூச்சர் மறைத்து வைக்கும் வேலையை செய்யும்னு கொடுத்துருக்கிறதுனால அது பர்சானிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம். So let the way wind up the hill or down. போகும் பாதை மலை உச்சியாகவோ அடிவாரமாகவோ இருக்கலாம். ஓ rough or smooth, the journey will be joy. பாதை கரடு முரடாக இருப்பினும் பயணம் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். Still seeking what I sought when but a boy. New friendship, I adventure and a crown. அட்வென்ச்சர் சாகசம், கிரவுன் பரிசு. சிறுவனாக இருக்கும்போது தேடிய புதிய நட்பு, சாகசம் மற்றும் பரிசை தொடர்ந்து தேடுகிறேன். லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest and hope the road's last turn will be the best.
questனா தேடுதல். சாலையின் இறுதி திருப்பம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதயம் தேடுதலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப செகண்ட் லைன் பாருங்க. ஓ ரஃப் ஆர் ஸ்மூத். இதில் ரஃப் ஸ்மூத் என்ற ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து நடுவில் ஆர்ன்ற வேர்ட் வந்திருக்கு. இது வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த போயமில் யூஸ் பண்ணி இருக்கிற ரைம் ஸ்கீம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் இயர். ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் டிஸப்பியர். ஃபிஃப்த் லைன் லாஸ்ட் வேர்ட் ஃபியர். எய்த் லைன் லாஸ்ட் வேர்ட் சியர். பாருங்க, இயர், ஃபியர், சியர் எல்லாம் ரைமிங்காக இருக்கா? அப்போ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி என்னன்னு போட்டுடலாம்? ஏன்னு போட்டுடலாமா? ஓகே. இப்போ செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பாருங்க, சோல். தேர்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் கோல். சிக்ஸ்த் லைன் லாஸ்ட் வேர்ட் ஹோல். செவன்த் லைன் லாஸ்ட் வேர்ட் டோல். பாருங்க, சோல், கோல், ஹோல், டோல் ரைமிங்காக இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு போட்டுடலாம்? பிபின்னு போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சரில் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ, ஏபிபிஏ இருக்குதுங்களா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க, லெட், லீவ், லைஃப். எல்எல்ன்ற லெட்டர் திரும்ப திரும்ப வருதா? கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வருதா? லா லா லா. கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வர்றது அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். செகண்ட் லைன் பாருங்க, ஃபார்வர்ட், ஃபேஸ், எஃப்எஃப் திரும்ப திரும்ப வருதா? எஃப்எஃப்னு. ஸோ கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வந்தால் அதுக்கு என்ன பேர்? அலிட்ரேஷன். இப்போ செகண்ட் ஸ்டான்ஸா போங்க. செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பாருங்க, டவுன். ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் க்ரௌன். டவுன், க்ரௌன் ரைமிங்காக வருதா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இதை சின்னு போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் ஜாய். தேர்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் பாய். ஜாய், பாய் ரைமிங்காக இருக்குங்களா? ஸோ லாஸ்ட் பாருங்க. அடுத்து லாஸ்ட் டூ லைன்ஸ் quest. லாஸ்ட் லைனில் லாஸ்ட் வேர்ட் பாருங்க, பெஸ்ட். quest, பெஸ்ட்னு வருதா? ஈன்னு போட்டுக்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா CDDCEன்னு வந்திருக்கு. ஓகே. இது மெமரி போயம்ன்றதுனால நான் இந்த போயமை இன்னொரு முறை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age, and travels on with cheer. So let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest, and hope the road's last turn will be the best. Thank you for watching.